ஹலோ வணக்கம். நான் சேலத்திலேருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் பேசுகிறேங்க. அனைவருக்கும் வணக்கம். MKS அஸ்ட்ரோடியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆய்வாளர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் பலன் சொல்லி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் சேலத்திலிருந்து நான் பேராசிரியர் விஜயன் உங்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கம். MKS அஸ்ட்ரோ டிவியில் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா அந்த ஜாதகத்தில் உள்ள சில நுணுக்கமான விதிமுறைகள்லாம் MKSல போட்டு ஜோதிடர்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, ஆர்வலர்களும் சரி, அந்த ஒரு விதிமுறைகள்லாம் பார்த்தோம்னா அந்த விதிமுறை எப்படி வந்துச்சு என்னங்கிறத பார்த்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். அது உங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கெல்லாம் ஒரு படிக்கிறதுக்கு ஜோதிடம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் நல்லாயிருக்கும். அந்த முறையில் தான் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வீடியோ போடுறோம். நான் ஜாதகம் பார்த்து ஜாதகம் பலன் சொன்னதை இந்த போர்டில் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். அந்த போர்டில் நல்லா தெரியும். ஆரம்பத்துலேருந்து பாருங்கள். முதல்ல ஆரம்பத்துலேருந்து பார்க்கணும். ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் காமிச்சிட்டு தெரியும். இப்படி தெரியலனா கூட ஒரு நோட்டு போட்டு ஒரு ராசி கட்டம் போட்டு எழுதிங்க. நான் சொல்கிறேன். இது ஒரு பெண் ஜாதகம். 3/8/1967 7 மணி காலையில் AM. பிறந்த பிளேஸ் சேலம் தான். கடக லக்னம். லக்னத்தில் சூரியன், குரு, 2ல் சுக்கிரன், 4ல் செவ்வாய், கேது, 9ல் சனி பகவான், வக்கரம், 10ல் ராகு, 12ல் சந்திரன், புதன். இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 4ல் மிதனத்தில் புதனும் ராகும், துலாலில் சுக்கிரன், தனுசில் பார்த்தீங்கன்னா சந்திரன், சனி, சூரியன், கேது, மகரத்தில் குரு, கும்பத்தில் செவ்வாய். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்தில் ராகு திசை 15 வருஷம் 10 மாதம் 25 நாள். அடுத்து குரு திசை 16, சனி திசை 19. இப்போ நடப்பு புதன் திசை ஓடிட்டு இருக்குது. நம்மகிட்ட கொண்டாந்து அந்த அம்மா ஜாதகம் கொடுக்குது. இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம். அந்த ஜாதகத்தை நான் வாங்கி பார்த்து ராசி கட்டம் நவம்ச கட்டம் அவங்கக்கிட்ட இருக்கிறத எடுத்து இப்போ எழுதி வச்சுக்குவோம். பார்த்தோன்னு சொல்லிட்டோம். ஏம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்கள் கணவன் உங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா பிரிஞ்சு போயிட்டாரே, விட்டுட்டு போயிட்டாருமாண்ணா. எப்படி ஊருக்கு பிரிஞ்சுன்னா ஊருக்கு போயிட்டாங்களா, விட்டு போயிட்டாங்களா, டைவர்ஸா என்னன்னு கேட்கும். ஏம்மா கல்யாணம் ஆகணுன்னா விட்டு போயிட்டான்னு கேட்டால் அவங்க வரைய 150 கேள்வி கேட்பாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா அவங்க வீட்டுக்காரவங்க விட்டுட்டு இறந்தே போயிட்டாருமாண்ணே. ஆமாம் இறந்து. எப்போ இறந்துட்டேன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி அந்த அம்மாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 56 57 வயசு. எப்போ இறந்துருக்குன்னு கேட்குது. ரைட். அதுக்கு நம்ம சொல்ல முடியல. ராகு திசை குரு திசை 2 நடத்திருக்கோம். சனி திசை எப்போ வந்துச்சு? அப்போ அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிருப்பாரு. நான் அதான் கல்யாணம் எவ்வளோ நாள் சொல்லுங்க. ஒரு 5 ஆண்டுலேருந்து 10 வருஷம்னா 5 ஆண்டுக்குள்ளேயே இறந்து போயிட்டாருங்க அப்படின்ச்சு. 5 வருஷத்துலேயே கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலேயே இறந்து போயிட்டாரு. குழந்தைங்களும் எதுவும் இல்லைம்மாண்ணே. எதுவுமே இல்லை. உனக்கு மறுமணம் ஏதாச்சும் ஒன்று இருக்குமா? மறுமணம் பண்ண எதுவுமே இல்லைம்மா. உனக்கு மறுமணமோ குழந்தை பாக்கியமோ அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இல்லைம்மாண்ணே. ஏங்கன்னுச்சு. அந்த அம்மாளுக்கு ஜாதகம் தெரியும். ஏங்கன்னுச்சு. அம்மா ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே 3ஆம் பாவம் காம திரியோண ராசி. 3ஆம் பாவம் தான் ஒரு ஆண் பெண்ணுங்களுக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய பாவம். அந்த பாவம் உங்களுக்கு இழந்து போயிடுச்சு. 5ஆம் பாவம் பலனை இழந்துருச்சம்மா. எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் 3, 5 பலனை இழந்தால் அது சன்னியாசி வாழ்க்கை தான். ஆமாம், 3ஆம் படம் கெட்டு போயிட்டாலும் 5ஆம் படம் கெட்டு போயிட்டாலும் அது சன்னியாசி வாழ்க்கை தான். 3ஆம் பாவம் தான் சிற்றின்பம். அதை பாருங்கள், சிற்றின்பம். உலகமே அது பேரின்பமாக நினச்சிட்டு இருக்கிறான். 3ஆம் பாவம் சிற்றின்பம், அது பேரின்பம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். ஒரு கணவன் ஒரு மனைவி
கல்யாணம் பண்ணால் சிற்றின்பம் தேவை, தாம்பத்தியம் தேவை. அது வந்து உயிர்கள் தோன்றத்துக்காக தான். நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. சிற்றின்பம் மீது ஒரு மற்றொரு உயிர் தோன்றத்துக்காக தான். அது நமக்கு ஏதோ ஒரு ஆசை கடவுள் கொடுத்துருக்குது. அந்த 3ஆம் பாவம் பலமாக இருக்கணும். 3ஆம் பாவம் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆணுக்கோ ஒரு பொண்ணுக்கோ சிற்றின்பம் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே தான் குடல் தாம்பத்தியம், குழந்தைக்கு பெறுவது, ஆண் பெண் குழந்தை எல்லாம் அது 5ஆம் பாவம். 3க்கு 5, 3ஆம் பாவம் 5ஆம் பாவம், இதுதான் மெயின். அப்போ இந்த அம்மாவுக்கு சொன்னால் உங்கள் திருமணமாகி உங்கள் வீட்டுக்காரரு ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்தில் இறந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு உனக்கு மறுமணம் பண்ணுறதுக்கோ குழந்தை கூடி பெற்றுறதுக்கோ உனக்கு எந்த ஒரு அமைப்பும் இல்லை. அந்த அமைப்பு இல்லைன்னு சொன்னேன். அந்த எண்ணமே இல்லைன்னு விட்டுச்சிங்க. இல்லை, அந்த அம்மா அந்த எண்ணமே இல்லை, அந்த அமைப்பும் இல்லைன்னு விட்டுச்சு. இப்போ தனியாக தான் அந்த அம்மா காமராஜர் போல் இருக்குது இப்போ. சரி, இது வந்து இந்த 3ஆம் பாவம் பலன் இழந்ததுக்கோ 5ஆம் பாவம் பலம் இழந்ததுக்கு உங்களுக்கு தனியாக சொல்கிறேன்னு அந்த அம்மாட்ட சொன்னதை சொல்லிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆம் பாவம் பலன் இழந்துருச்சு, 5ஆம் பாவம் பலன் இழந்துருச்சு. உங்களுக்கு மறுமணமோ தாம்பமோ குடும்பத்துமோ குழந்தை குட்டியே இருக்காது. சரி, ரைட்டுங்க. என்ன கூட பிறந்தீங்களா ஏதாச்சும் சொல்லுங்களா அப்படின்னு. ஒன்று கூட பிறந்து ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குதாம்மாண்ணே. ஆமாம் இருக்குதுங்கன்னு. அதுக்கும் திருமணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை. அதுக்கும் அந்த தாம்பத்திய சுகம் இல்லைம்மாண்ணே. ஆமாங்க, அது இல்லைங்க, என்னோட தான் இருக்குது அப்படின்னு. அது கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் கம்மிமாண்ணே. அதுக்கு கொஞ்சம் மைண்டு கம்மி. ஆமாங்க, அது கொஞ்சம் விவரம் பத்தாது, இருந்தாலும் இருக்குது. ஒரு கடைக்கு வேலைக்கு போகுது, 6000 சம்பளம் தராங்கிறாங்க. ஆனால் மைண்டு கம்மி தான். அது போகும், வேலை செய்யும், சம்பளம் கொடுத்தா அக்கா கொண்டாந்து கொடுத்துருவான். அது வெங்கனமாக எடுத்து செலவு பண்ண தெரியாது. இந்த அக்கா இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அக்காவுக்கு முன்னாடி இது இருக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த அம்மாவே என்ன சொல்லிச்சு, நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி நான் பார்த்துக்குவேன், நான் இல்லைன்னா அது விவரம் இல்லாத என்னங்க பண்ணோம், அது எப்படி பிழைக்கும் அப்படின்னுச்சு. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் 2 பேரும் இருங்க, உன் காலம் கிட்ட நெருங்க அந்த பொண்ணை ஒரு 2-3 லட்சம் கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணி ஒரு ஹோமில் சேர்த்துரு, ஒரு முதியோர் இடத்துல சேர்த்துரு, என் தங்கச்சி பத்திரமா பார்த்துங்க, இந்த காசு பணம்லாம் வச்சு நீங்களே சாப்பிட்டுங்க, என் தங்கச்சி முன்னாடி நீங்கள்லாம் வச்சுங்க, தங்கச்சி பார்த்துக்குன்னு சொல்லி அந்த பேங்கில் பணத்தை போட்டு அவரோட கொண்டு போய் ரசீது கொடுத்துட்டு, அவர் பேங்கில் இருக்கிற பணத்தை வட்டி எடுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு, நீ போய் சேருமா உங்கள் தங்கச்சும் கொஞ்சம் நாள் தொட்டு வரட்டுமான்னுட்டேன். அப்படி தாங்க பண்ணோம். நல்ல ஐடியா கொடுத்தீங்க சார். இப்போ ஜாதகம் பார்க்க வந்தால் அந்த ஜாதகத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையா, நான் ஒரு வழிமுறை சொல்லுவேன். நீங்களாம் பரிகாரம் சொல்லுவீங்க, நான் பரிகாரம் சொல்கிறதில்ல. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் பிரச்சனை உள்ள இழுக்கு இப்படி ஒரு வழிமுறை சொல்லுவேன். நிறைய பேர் ஆமாம் சார் அதே மாதிரி நடந்துருக்குறாங்க. இதுதாங்க பரிகாரம். இதை மீறியெல்லாம் பேர் பண்ண முடியாது. இதுதான் பரிகாரம். இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆமாம் சார் அப்படின்ட்டு அவங்களும் ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்க ஜாதகம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த ஜாதகம் என்ன சொன்னாங்களோ உங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு. ஏன் இந்த அம்மாவுக்கு திருமணம் ஆகி ஒரு 5 ஆண்டுக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கார கணவர் இறந்து போயிட்டார். அந்த அம்மாவுக்கு மறுமணம் இல்லை. ஏன் கல்யாணம் பண்ணாங்க? அந்த சிற்றின்பம் இல்லை, ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க? ஏன் பண்ண போயிடுச்சு? மறுபடியும் ஏன் மறுமணம் இல்லை? உங்களுக்கு விதி விலக்கு வேணும் இல்லையா? விதி வேணும் இல்லையா? சரி, இது வந்துங்க கடக லக்கணம். லக்கணத்துக்கு 7ஆம் பாவம் பொண்ணாக இருந்தால் கணவர், ஆனால் பெண். இதை வச்சுக்கலாம், அப்படி வச்சுங்க. இப்போ கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? சனி பகவான். அவர் 9ல் யாருடைய நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிறாருன்னா ரேவதி 1ஆம் பாவத்தில் உட்காந்துக்கிறார். அந்த ரேவதிக்கு அதிபதி ஆகிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அந்த புதன் போய் லக்கணத்துக்கு 12ல் ஆட்சி வீட்டில் உட்காந்துக்கிறார். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு பிறந்துருச்சு. ஒரு பொண்ணு ஒரு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, 23-25 வயசு இருக்குது. அப்போ கல்யாணம் பண்ணணும்னா 7ஆம் பாவம் திரியோணத்தில் இருக்குது. கல்யாணம் வச்சிருச்சு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி 12க்கு போச்சு. 12ஆம் படம் கட்டு சுகம் தானே, ஆட்சி வீடு தானே, இருக்கலாம். ஆனால் அங்கே சந்திரன் போய் சேர்ந்துருச்சு.
புதனுக்கு சந்திரன் சேர்க்கையோ பார்க்கையோ இருந்தால் புதன் தன் பலனை இழந்துருவார். இது சுகர்நாடி ஜோதிட பலவும் சுகர்நாடி குழுவில் உள்ள ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் இது ஒரு 1000 சொல்லியிருக்கார். புதன் சந்திரனோடு சேர்ந்தாலும் சந்திரனை பார்த்தாலும் புதன் தன் பலன் இழந்துரும். சூரியன் சனி சேர்ந்தாலும் பார்த்தாலும் சூரியன் தன் பலனை இழந்துருவார். இதெல்லாம் விவரமாக மனசுக்குள்ள வச்சுக்கிங்க. அப்போ 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி முழு பலனை இழந்துட்டார். அந்த திருமணம் ஆணிச்சு கட்டில் சுகத்துக்காக தொடர்பு ஏற்பட்டது. ஆனால் அந்த சிற்றின்பம் பயனளிக்கவில்லை. மாங்கலி ஸ்தானாதிபதி சனிதான். ஒரு பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி சனிதான். மாங்கலி ஸ்தானாதிபதி சனிதான். அப்போ அந்த மாங்கலி ஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி கடகலக்கணத்துக்கு சனி பகவான் ரேவதி 1ஆம் பாதத்திலிருந்து அந்த புதன் பலன் இழந்ததால் அந்த ஜாதகன் சனி திசை கல்யாணம் பண்ணி வச்சு 5 வருஷத்தில் அவங்க தவறிட்டாங்க. அப்போ மறுமணம் என்பது 11ஆம் பாவம். மறுமணம் முதல் திருமணமாக இருந்தாலும் 3ஆம் பாவம் தான் சிற்றின்பம். 3ஆம் அதிபதி புதன் தன் எதிரியாகிய பகையான கிரகத்துடன் சேர்ந்ததால் புதன் முழு பலனை இழந்து விட்டார். அந்த புதன் தான் சிற்றின்பம் 3ஆம் பாவம். அந்த எண்ணமே இல்லாத போயிடுச்சு. மறுமணத்துக்கு பேச்சு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். சிற்றின்பம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மறுமணம் பண்ணுவாங்க, பெருட்டு பெற்றுக்குவாங்க. அந்த 3ஆம் இடம் அவுட்டு, 5ஆம் இடமும் அவுட்டு. இதில் 3ஆம் பாவம் புதன் பலனை இழந்துருச்சு. 3ஆம் பாவம் பகையான கிரகத்தை சந்திரனுடைய சந்திரன் தன் பலனை முழுமையாக வந்துருச்சு. 5ஆம் அதிபதி கடகலக்கணத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் பாம்புக்குள்ள மாடி ராகு இதுக்குள்ள. அப்போ அந்த செவ்வாய் தன் பலனை இழந்துருச்சு. 3ஆம் பாவம் பலனை இழந்துருச்சு, 5ஆம் பாவம் பலனை இழந்துருச்சு. அப்போ சிற்றின்பம் குழந்தை குட்டி எதுவும் இல்லை, குடும்ப வாழ்க்கை அபிவிருத்தி இல்லை. அதனால் இந்த ஜாதகனுக்கு இந்த வகையான பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்தது தங்கச்சி ஒன்று இருக்குது. தங்கச்சிக்கு திருமணம் இல்லை, அதுக்கும் சிற்றின்பம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை. அது ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துக்கணும். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை லக்கணமாக போட்டுக்குங்க. இப்போ லக்கணம் கடக லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி புதன் 12 மீனத்தில் மிதுனத்தில் இருக்கிறார். அப்போ அந்த மிதுனமாக லக்கணம் போட்டு போயிருங்க வச்சுக்கிங்க. அப்போ லக்னாதிபதியே பலன் இருக்கிறார். லக்னாதிபதி பலன் இருக்கிறாரா? 7ஆம் அதிபதி குரு, மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு அஸ்தங்கமாயிட்டார். 2ஆம் பாவத்தில் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாயிட்டார். சரி, அந்த மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி குரு அஸ்தங்கமாயிட்டாரு, திருமண வாழ்க்கை இல்லை. அடுத்து 3ஆம் பாவம் யாரு? மிதுன லக்கணத்துக்கு சூரியன். சூரியன் வந்து புதன் ஏற்கனவே பலனை இழந்துட்டார். அப்போ சிற்றின்பம் இல்லை, திருமண வாழ்க்கை இல்லை. 5ஆம் பாவம் சுக்கிரன் 3ல் போய் மறைஞ்சிட்டாரு. சுக்கிரன் சுயக்காலனால 3ல் முழுசாக மறைஞ்சிட்டார். அப்போ அந்த ஜாதகனுக்கு அந்த பலனை இல்லை, இறந்து போயிடுச்சு. அப்போ தங்கச்சிக்கு திருமண வாழ்க்கை இல்லை, குடும்ப வாழ்க்கை இல்லை, புத்திர பாக்கியம் இல்லை, திருமணம் இல்லை. சரிங்க, அந்த தங்கச்சி கொஞ்சம் மணலில் கொஞ்சம் விவரம் தெரியாது, பேசும், பஸ் ஏறி போகும், டிக்கெட்டு காசு கொடுத்து அவன் கொடுத்தா வாங்கி வச்சுக்கோ. கொஞ்சம் விவரம் பத்தாது, கணக்கு பத்தாது. 100 ரூபாய் கொடுத்து 80 ரூபா ஒரு பொருள்னா மீதி 20 ரூபான்னா தெரியாது. 100 ரூபாய் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு சரியாக போச்சுன்னா வந்துடும். அதான் விவரம், கணக்கு பத்தலை. அந்த கணக்கன் தான் புதன். அந்த புதன் தான் பலன் எழுந்துருச்சு. அப்போ இந்த பொண்ணுக்கு
திருமண வாழ்க்கையும் சரி, மனநிலையும் சரி, எல்லாமே பவர் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் எடுத்தோம்னா 3ஆம் அதிபதி யார், அது எங்கே இருக்கிறத லக்கணம் போட்டு அவங்களுடைய வாழ்க்கை ஆராயணும். சகோதரி ஆரம்பிச்சுக்கலாம். 9ஆம் அதிபதி யார், அந்த லக்கணத்துக்கு 9ஆம் அதிபதி எங்கே இருக்கிறார், அதுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி, திருமண வாழ்க்கை எப்படி அப்படின்னு ஆராய்ச்சிக்கலாம். 5ஆம் அதிபதி யாருன்னு பார்க்கலாம். 5ஆம் அதிபதி எங்கே இருக்கிற லக்கணத்தை போட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகள் வாழ்க்கை சொல்லலாம். இப்படி எடுத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை வச்சு அவங்க குடும்பத்துக்கு பல வாழ்க்கை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சொல்லிவிடலாம். அந்தமாரி தான் நாங்களும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து சொல்லும்போது ஜாதகம் பார்க்குறது, ஓ அப்படியா ரைட்டுங்க அப்படின்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டே போகலாங்க, நிறைய எடுத்துக்கிட்டே போகலாம். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் அக்காலும் தங்கச்சிக்கும் திருமண வாழ்க்கை இல்லை. 55 57 வருஷம் ஆகுது. அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இது நான் சேலத்தில் இது பார்த்த ஜாதகம். அக்கா தங்கச்சி திருமணம் இல்லை. நான் 60 வருஷம் போயிருந்தேன், ஊத்தம் ஜாதகம் பார்த்தேன். 4 பேருங்க, 65 வருஷம், 63 வருஷம், 59 வருஷம், 57 வருஷம், 2 ஆண் 2 பொண்ணு. ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் அடிச்சாது திரும்பி வந்துருச்சு. 4 பேருமே ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. 4 பேர்த்துக்குமே திருமணம் இல்லை, குழந்தை குட்டிலேயே வாழ்க்கை நடத்துகிறாங்க. இவ்வளோ வயசாகிடுச்சு, ஆச்சரியமாக இருக்குது. சரி, அவங்க எதை சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழிமுறை பரிகாரம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு கல்யாணமோ ஒரு குழந்தை குட்டியோ யாருக்கும் ஒருத்தருக்கு எங்கள் வாரிசுன்னு உருவானா போதுங்க, 50,000 கூட என்கிட்ட தரேன். ஐயா, நான் பரிகாரம் சொல்கிறது இல்லைங்க, ஒரே பேசு. பரிகாரம் சொல்கிறது இல்லை, பரிகாரம் பண்ணுறது இல்லை, அது வேண்டாம். உங்கள் கிரக நிலை இப்படி தான் இருக்குது, நீங்கள் இதுக்கு மேலே இப்படி தான் வாழ்ந்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகம் மாரி அவங்களையும் ஏதோ ஒரு ஐடியா சொல்லி இப்படி வாழ்ந்துட்டு தான் சொல்ல முடியும் ஒழிஞ்சு பரிகாரம் பண்ணி கல்யாணம் சொல்லி காசு வாங்க மாட்டேன். பரிகாரம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டி பொறுப்பு தேவைன்னா பரிகாரம் பண்ணி பண்ணுறோம். உலகத்தில் 1000 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நடக்காதுங்கிறது எனக்கு தெரியுமா. நான் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பரிகாரம் பண்ணுறதில்ல, பரிகாரம் சொல்கிறதில்ல. இப்போ பண்ண முடியுங்களா? இப்போ இந்த ஜாதகத்துக்கும் அவங்க ஜாதகம் பண்ண முடியுமா? இப்படி எத்தனை பேர் குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் கல்யாணம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் நல்லா இருந்தால் தான் குடும்பம் வாழ்க்கை. இதெல்லாம் பலன் இழந்துருச்சுன்னா எந்த பரிகாரம் பண்ணாலும் பண்ண முடியாது. அதனால் ஜாதகத்தை ஆய்வு பண்ணலாம், பலன் சொல்லலாம், அவங்க வாழ்க்கை நடைமுறைக்கு ஏதோ ஒரு நம்ம ஐடியா சொல்லலாம், அவ்வளோதாங்க. அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றுறதுக்கு ஜோசிக்கனால முடியாது. ரைட், நம்மளுடைய நாடிமுறை இதுதான், நம்மளுடைய கொள்கை தான், நம்மளுடைய கோட்பாடு தான், நம்ம சித்தாந்தம் தான். இது அப்படியே நம்ம சொல்லிக்கலாம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டு இருக்கோம் நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் பார்க்கணும். நிறைய வியூவர்ஸ் பார்த்தா தான் நான் உங்களுக்கு இதுமாரி வாரத்தில் 1 முறை 2 முறை வீடியோ பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும். இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுத்தோம்னா 1 நாள் 2 நாள் ஆகும். அது சரி பண்ணி போட்டு கம்போசிங் போட்டு எல்லாம் எடுத்து போடுறோம். 1 நாள் 2 நாள் பொழப்புக்கிட்டு நாங்கள் போடுறோம். யாராச்சும் எங்கள் வீடியோ பார்க்குறீங்களே, பைசா கேட்குறோமா, பணம் கேட்குறோமா, எதுக்கு ஆக மாட்டோம். எங்கள் விதிமுறை அனைத்தும் உங்களுக்கு பிரியாதான்னு சொல்லித்தரோம். அதனால் நாங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களெல்லாம் இதுமாரி தொடர்ச்சியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.